இந்த வீடியோவில் ஸ்விஃப்ட் டிசைர் டூரஸ் புது கார் ஃபுல் ஃபிட்டிங் நம்ம பண்ண போகிறோம். கஸ்டமர் வீட்டிலேருந்து நம்ம காரை எடுத்துகிட்டு வந்து டோட்டலாக அந்த வண்டிக்கு என்னென்ன ஃபிட்டிங்ஸ் தேவையோ எல்லாமே ஃபிட் பண்ணி டெலிவரி கொடுக்க போகிறோம். இப்போ கார் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த காருக்கு வந்து ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்டு ஆடியோவும் சூப்பரான ஒரு ஸ்பீக்கரும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஃப்ளோர் லேமினேஷன் பண்ண போகிறோம். சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஓட்ட போகிறோம். இந்த கார் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த காருக்கு என்ன செட்டு போட போகிறீங்க, என்ன ஸ்பீக்கர் போட போகிறீங்க, என்ன ஃபிலிம் ஓட்ட போகிறீங்க எதுவுமே அவர் கேட்கல. டோட்டலாக இதெல்லாம் எனக்கு பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட்டும் கேட்டார். நான் பட்ஜெட்டு சொன்னேன். ஓகே, கீ வந்து வீட்டில் வாங்கிட்டு கார் எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். நம்ம கார் எடுத்துகிட்டு போய் நம்ம டேஸ்ட்டுக்கு இந்த காருக்கு எந்த ஆடியோ எந்த ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணால் சூப்பராக இருக்குமோ அதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காரில் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆடியோ வந்து ஜெரான் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். 9 இன்ச்சு பேனல் போட்டு நம்ம நீட்டாக ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காரில் வந்து ஒரிஜினல் ஒயர் எதுவுமே நம்ம கட் பண்ண போகிறதில்ல. எல்லா ஒயருமே நம்ம சாக்கெட் டு சாக்கெட் போட்டு ப்ராப்பராக தான் ஃபிட் பண்ண போகிறோம். அந்த சாக்கெட் எப்படி இருக்கும் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒயர் எதுவுமே கட் பண்ண மாட்டேன். அதுக்கும் சால்ட்ரிங் வச்சு சாக்கெட் போட்டுருவேன். ஸ்பீக்கர் மாட்டும் போது பின் அடிப்பாங்க. பின்னு கூடி உங்களுக்கு வைப்ரேஷனில் ஜாரிங்கில் சவுண்டு வைக்கும்போது கழுண்டுரும். இல்லைன்னா ஒயரை வந்து அப்படியே ஜாயின்ட் பண்ணி விடுவாங்க டேப் அடிச்சு. அதுவும் கொஞ்சம் நாளில் வந்து கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் நம்ம வந்து சால்ட்ரிங் ப்ராப்பராக வச்சு சாக்கெட் போட்டுருவோம். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸில் ஒர்க் ஆகும். ஃபுல் HD 4K எல்லாமே சப்போர்ட் ஆகும். 2 பென்ட்ரைவு, ப்ளூடூத்து, ஆக்ஸு, FM எல்லாமே வந்துடும். சப்வூஃபர் அவுட்டும் வந்துடும். இந்த கார் கஸ்டமர் வந்து நான் பாட்டு வந்து ரெகுலராக கேட்பேன். அதுவும் பழைய பாட்டு தான் அதிகமாக கேட்பேன். எனக்கு பாட்டு கேட்கும்போது வாய்ஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படின்னாரு. அதனால நம்ம JBL, பைனியர் அந்த மாதிரி பிராண்டு போகாமல் நம்ம பௌஸ்டிக்கில் ஹைரன் சீரிஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இதுக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த ஸ்பீக்கரை விட கொஞ்சம் வாட்ஸும் கூட 380 வாட்ஸ் வரும். இது அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சில்னஸும் கிளியராக இருக்கும். ஸ்பீக்கரில் நான் சால்ட்ரிங் வச்சுருக்கேன். அந்த சாக்கெட்டு ஒயர் கட் பண்ண மாட்டோம். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டுடைய பவர் சாக்கெட், வண்டியில் வந்திருக்கக்கூடிய அந்த சாக்கெட் கூட நம்மளோட செட்டோட சாக்கெட் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஆண்டனா பின்னும் நம்ம கட் பண்ண மாட்டோம். அதுக்கும் சாக்கெட் போட்டுருவோம். வண்டியோட எந்த ஒயருமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதனால் நமக்கு ரெகுலராக வண்டி இருந்துகிட்டே இருக்குது. கார் வந்து ஃபிட் பண்ணும்போது கஸ்டமர் கூடயே இருப்பாங்க. நம்ம எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு எல்லாமே பார்ப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம சாக்கெட் எல்லாம் போட்டு ப்ராப்பராக ஒவ்வொன்றும் இதுக்குன்னு சொல்லி தான் நம்ம பண்ணுவோம். இந்த காரில் வந்து ஆடியோ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் தெளிவாகவும் இருக்குது. இந்த கார் கஸ்டமர் வந்து அதிகமாக பழைய பாட்டு, சாமி பாட்டு தான் கேட்பேன். எனக்கு அந்த வாய்ஸ் கிளாரிட்டி வந்து செதறவே கூடாது, கிளியராக இருக்கணுன்ட்டார். அதனால நம்ம இந்த காருக்கு வந்து அழகான ஒரு ஆடியோ செட்டப் பண்ணி டியூன் பண்ணி கொடுத்துட்டோம். டியூனிங்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டு கேட்குறதுக்கு நம்ம பென்ட்ரைவ் போட்டு செக் பண்ணிட்டோம், ப்ளூடூத் போட்டு செக் பண்ணிட்டோம், எல்லாமே செக் பண்ணிட்டோம். பாட்டு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து நம்ம ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்கணுன்ட்டார். எந்த லேகு கோடு எதுவுமே இருக்கக்கூடாது, பக்காவாக இருக்கணுன்ட்டார். அதனால நம்ம ஃபிஷ் ஐ HD கேமரா தான் இந்த காருக்கு போட்டிருக்கோம். 1 இயர் வாரண்டியோடு வந்துடும் கேமராவும். ஆல் டோருக்குமே நம்ம ஸ்பீக்கர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உட்டன் ரிங்கு வச்சு நம்ம ப்ராப்பராக மாட்டியிருக்கோம். எந்த வைப்ரேஷன் ஜாரிங் எதுவுமே வரக்கூடாது. பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும். அதனால நம்ம வந்து எல்லாமே நீட்டாக மாட்டிட்டோம். ஸ்க்ரூ பண்ணும்போது எதாவது கேப் இருக்கா எல்லாமே நம்ம செக் பண்ணி பக்காவாக மாட்டிடுவோம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பௌஸ்டிக்கில் வந்து ஒரு கோல்டன் சீரீஸில் வரும். 360 வாட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்பீக்கர் வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 380 வாட்ஸில் இது ஒர்க் ஆகும். நம்ம கார் அக்சசரிஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். A to Z செட்டு, ஸ்பீக்கரு, ஹார்னு, லைட்டு, சீட் கவரு, சன்ஃப்ளிமு, நூடுல்ஸ் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு, பவர் விண்டோ, ரிமோட் லாக்கு, ஆம்ப்பு, சப்பு, டிவி, ஸ்டேரிங் கிரிப்பு எல்லாமே என்னென்ன வருமோ A to Z எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரியர் பம்பரு, கேரியரு, புட் ஸ்டெப்பு எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் காருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தந்துடுறேன். ஸ்விஃப்ட் டிசைர் கார் பார்த்தீங்கன்னா சேல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல புக்கிங்கில் போயிட்டுருக்கு. நல்ல காரு நல்ல சேல் ஆகிட்டுருக்கு. இப்போ எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, ஸ்விஃப்ட் டிசைர் காரு எடுத்தவங்க புக் பண்ணவங்கலாம் கேட்குறீங்க, இந்த காருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, A to Z எல்லாமே பண்ணணும், பேஸ் மாடல் ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் மாதிரி கன்வெர்ட் பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட்டு அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு 40 ரூபாயிலிருந்து ஒரு 50-60 ரூபா பட்ஜெட்டில் வந்து A to Z எல்லாமே பிராண்டடாக போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுன்னு ஸ்டாண்டர்டாக ஒரு 30 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஃபீல்டை பொறுத்தளவு உங்களுக்கு நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய குவாலிட்டி இருக்குது. ஸ்பீக்கர்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1500 ரூபா 1200 ரூபாய்க்கு ஸ்பீக்கர் இருக்குது. 10,000 15,000 ரூபாய்க்கு பேர் ஸ்பீக்கர் இருக்குது. சன்ஃப்ளிமும் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கும் ஒட்டுறாங்க, 15,000 ரூபாய்க்கு ஒட்டுறாங்க. அதனால் நிறைய ரேட்டில் இருக்குது. நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து ஓகே பண்ணால் தான் உங்களுக்கு பட்ஜெட் வந்து கிளியராக கிடைக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு 40லேருந்து 50 ரூபாயில் ஃபுல் கார் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க.